அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட வருகிறதுங்க. இந்த நேரத்தில் நினைச்ச மாதிரி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கின்றது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் தங்களுக்கு பெருமளவில் சாதகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்புடனும் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய பொறுப்புகள் தங்களை தேடி வரும். உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளை பேறு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதே நேரம் வீட்டில் விழாக்கோலம் போகணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாக்கு வன்மையான நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க. சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்து அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் வரலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம்.
கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க. அதே நேரம் உடல்நிலையில சோர்வு, மந்தமான நிலைகள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம். என்றாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. திருமண வயது அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். சிலர் நினைத்தவரையே கைபிடிப்பாங்க. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேர ஆரம்பிக்கும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறப்போகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கும் உயர்வுகளை அடைவீங்க. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. எதிலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுவீங்க. தந்தை மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானமோ இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையலாம். எதை பற்றியும் கவலைப்படாம தொழில் வியாபாரத்துல முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடையின்றி தடங்கங்கள் இன்றி எதையுமே செய்து முடிச்சிடுவாங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களும் உண்டாகலாம். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். தங்களது பொருட்களின் மீது கவனத்தை செலுத்துவீங்க. சாதுரியமான செயல்களால லாபங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அரசியல்ல உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல அடுத்தவர்களால ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனையும் தீருங்க. தகராறு வழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். சற்று கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எந்த காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடக்கும். ஒதுங்கி இருந்தாலும் கூட விடுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து போவது பேசுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. விருந்தினர்கள் வருகையும் அதனால செல்லவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறும். அரசியல்வாதிக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் கவலை ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. பணிகளை
வேலைகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலைகள் உருவாகலாம். அதே போல் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க.